குருவே சரணம். இறையன்பர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையின் சிறந்தாழ்ந்த வணக்கம். நம்ம போகர் சித்தாந்த சபை நமக்கு முன்னாடி வாழ்ந்த இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியோர்கள் சித்தர்கள் சொல்லி வைத்த கலைகளை தத்துவங்களை எளிமைப்படுத்தி விழிப்புணர்வோடு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்துல செயல்படுது. அந்த கலைகள் மூலமா அந்த தத்துவங்கள் மூலமா வாழக்கூடிய மக்கள் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமா வாழணும். எந்த இடத்திலையும் ஆரோக்கியத்துக்காக வேண்டிய வளமாக வாழ்வதற்காக யார்கிட்டையும் கையேந்த கூடாதுங்கிற நோக்கத்துல அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு சித்த ரகசியம் ஒண்ணு சொல்ல போறேன். என்னன்னா மகா சிரஸ் முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முத்திரை ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படின்னா, எப்ப எல்லாம் நமது உடலில் அண்ட பகுதியான இந்த பகுதியில் ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க இல்லையா, அதிக கவலை டென்ஷன் இருக்கும். அந்த நேரத்துல அந்த மனிதனுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சுதான் இருக்கும். எப்பொழுதுதான் மனசுல அதிக கவலையும் பயமும் டென்ஷனும் இருக்குதோ அப்ப எல்லாம் அவனுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கும். இந்த முத்திரையில ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இத செஞ்ச ஒரு 1/2 ஹவருக்குள்ளாரையே உங்களுக்குள்ளார இயல்பாவே இந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு அந்த தன்னம்பிக்கை அதிகமாகிறத ஃபீல் பண்ணலாம். எப்பவுமே எல்லா வித்தையுமே ஒரே பலனை தான் கொடுக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கும். ஆனா அதை அவங்க நம்பிக்கையோடையும் அர்ப்பணிப்போடையும் ஆத்மார்த்தமா செய்யறத பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். ஆனா வித்தை ஒரே பலனை தான் கொடுக்கும். வித்தைக்கான முடிவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது அவங்க உபயோகப்படுத்தும் விதத்தை பொறுத்தது, அவங்க நம்புற விதத்தை பொறுத்தது. மகா சிரஸ் முத்திரை இதை எப்படி செய்யலாம்? இதுக்கு ஏதாவது நேரங்காலம் இருக்குதா? ஏதாவது இருந்தா நாம கண்டிப்பா அதை தெளிவா சொல்றதா நம்ம சபையினுடைய வழக்கம். இதுல ஒரு கண்டிஷனும் கிடையாது. இதை செய்யணும் அப்படின்னா நீங்க டிராவல்ல இருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, போகும்போது, வரும்பொழுது, எப்பவெல்லாம் டென்ஷனா ஃபீல் பண்றீங்களோ, எப்பவெல்லாம் தன்னம்பிக்கை குறைஞ்சிட்டதா ஃபீல் பண்றீங்களோ, எப்பவெல்லாம் ரொம்ப கவலைப்படுற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அப்பவெல்லாம் இதை செஞ்சு பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். என்னுடைய கையை பாருங்க. இந்த 5 விரல்களில் மோதிர விரலை மட்டும் அப்படி உள்ளங்கைக்குள்ள வைங்க. மீதி இருக்கிற 4 விரல்களில் இந்த சின்ன விரலை தவிர்த்து 3 விரலை அப்படி ஒன்னா சேர்த்துங்க. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். மோதிர விரலை உள்ள வச்சுக்கிங்க. மீதி இருக்கிற 3 விரல் இப்படி சேர்த்துக்கிங்க. சுண்டு விரல் மட்டும் இப்படி நேர உயரமா நீட்டிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிங்க. இது போல நீங்க சாதாரணமா கையை தொங்க விட்டு வைப்பீங்களோ, நெஞ்சுக்கு நேரம் வைப்பீங்களோ, கையை எப்படி வச்சுக்கீங்களோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த முத்திரையை செஞ்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மனசுக்குள்ளார சொன்னாலே போதும். லம் யம் லம் யம் யம் லம் 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 லம் யம் யம் லம். இவ்வளவுதாங்க. ரொம்ப எளிமையானது, வலிமையானது. மகா சிரஸ் முத்திரை. இந்த அண்ட பகுதியில் எப்பவெல்லாம் டென்ஷன் அதிகமாகுதோ, கவலை அதிகமாகுதோ, பிரஷர் அதிகமாகுதோ, தன்னம்பிக்கை குறையுதோ அப்பவெல்லாம் இந்த முத்திரையை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. இந்த அண்ட பகுதி ஃப்ரெஷ்ஷாகும், ஆக்டிவா இருக்கும். இங்க இருந்து கமெண்ட்ஸ் இந்த பகுதிக்கு ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா போகும், தன்னம்பிக்கை அதிகமாகும். லம் யம் யம் லம் இதான் மந்திரம். லம் யம் யம் லம். இந்த முத்திரையை சொல்லி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. எப்பவெல்லாம் அந்த ஃபீல் வருதோ அப்பவெல்லாம் சொல்லி பாருங்க. உடனே ரீஃப்ரெஷ் ஆகி ஆக்டிவாக ஒரு கான்பிடன்ட் லெவல் அதிகமாகும். நீங்க சொல்றவங்களையோ சொல்லக்கூடிய முறையோட அவநம்பிக்கையோட செய்யணும்னு அவநம்பிக்கை உங்களுக்குள்ளார வந்துருச்சுன்னா செய்யவே செய்யாதீங்க. காரணம் என்னன்னா, அவநம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்துல எந்த விஷயமே எவ்வளவு பெரிய சித்தர்கள் சொன்ன விஷயமாக இருந்தாலும் ஈடுபடாது. ஒருவேளை இந்த வித்தையை நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடையாது. இது நமக்கு முன்னாடி இருக்கிற பெரியவங்க சொன்னதை தான் அங்கங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்து சுயம் கொஞ்சம் ஆய்வும் பண்ணிட்டு வெளியில கொடுக்குறோம். அவ்வளவுதான். நம்பிக்கையுடனும் ஆத்மார்த்தமாகவும் இந்த முத்திரையை செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் லெவல் அதிகமாக நல்லா ஃபீல் பண்ணலாம்.
நாம நம்ம சபையின் மூலமா இது போல உற்சாகமா உடனே எஃபெக்ட தரக்கூடிய நல்ல தாந்திரீக முறைகளையும் முத்திரைகளையும் மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் பழனியில் இத கிளாஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, சில முத்திரைகள் மூலமா சில தந்திர முறைகள் மூலமா அதை அப்பவே ரிலீஸ் பண்ணிக்க முடியுங்கிறது நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்க சித்தர்கள் சொன்ன அந்த ரகசிய முறைகளை ஆய்வு பண்ணி எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை தோறும் வாய்ப்பு கிடைத்த நண்பர்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது.